சென்னையில் போரூர், கொளப்பாக்கம், பம்மல் பகுதிகளை இணைக்கும் அடையாறு தரைப்பாலம் கனமழை காரணமாக மூழ்கியதால் கடந்த 2 வாரங்களுக்கும் மேலாக போக்குவரத்து முற்றிலும் தடைபட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது மூத்த செய்தியாளர் சங்கரன். நீங்கள் இங்கே பார்ப்பது பம்மலை ஒட்டி செல்லும் அடையாறு ஆற்றைத்தான் பார்க்கிறீர்கள். ஆற்றின் அந்த பக்கத்தில் கவுல் பசார், பம்மல், பொழிச்சலூர் உட்பட பல்வேறு பகுதிகள் இருக்கின்றன. ஆற்றின் இந்த பக்கத்தில் கிருகம்பாக்கம், கொளப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு, இந்திரா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் இருக்கின்றன. இரு பகுதிகளையும் இணைக்கும் வகையில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக இங்குள்ள தரைப்பாலம் தான் உதவுகிறது. ஆனால் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக 15 நாட்களுக்கும் மேலாக இரு பகுதியிலும் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. மக்கள் செல்ல முடியாமல் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கை என்பது இந்த இடத்தில் மேம்பாலம் கட்ட வேண்டும் என்பது இருக்கிறது. ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் அவர்கள் கடும் துன்பத்திற்கு ஆளாக வருகின்றனர். இது குறித்து இங்கே உள்ள கிராம மக்களிடம் கேட்போம். இந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சி வந்தாலும் சரி, இந்த முடியுது அந்த முடியுதுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர ஒன்றும் கிடையாது. ஆக மொத்தம் கவுல் பசார், போசலூர், பம்மல், பல்லாவரம், தாம்பரத்துலேருந்து இப்படி வர செல்லக்கூடியது. இதுலேருந்து போரூர், கவுல் பசார், போசலூர், இது கொளப்பாக்கம், கரியம்பாக்கம், மணப்பாக்கம், இந்த போரூர், இந்த ஆளுக்கு இங்கே வந்து செல்ல வேண்டியது. எதுவுமே முற்றிலாமல் 1 மாதம் 1.5 மாதம் ஆச்சு. இந்த வட்டம் எங்கேயுமே போக முடியுதில்லை. இந்த வட்டம் எப்படியாவது இதை முயற்சி பண்ணி நீங்கள் கட்டி கொடுத்தாலும் நல்லா இருக்கும்னு கவர்மெண்ட்டை கேட்குறேன். நான் பல்லாவரம் திரேசா ஸ்கூலில் படிக்கிறேன். இங்கே ரொம்ப தண்ணி போகிறதால எங்களால் போக முடியல. ஸ்கூலில் நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பப்ளிக் எக்ஸாம் அது எங்களால் சரியாக படிக்க முடியல இந்த தண்ணி போகிறதால. இந்த பாலம் தரைவழி பாலமாக இருப்பதால் இதற்கு முன் பெய்த மழையிலும் பல பேர் அடித்துச் செல்லப்பட்டு இறந்ததாக இங்கே உள்ள மக்கள் கூறுகின்றனர். எனவே இதுபோன்ற உயிர் பலிகளை தவிர்க்கவும் இரு தரப்பிலும் உள்ள மக்கள் எளிதாக சென்று வரும் வகையில் விரைவில் மேம்பாலம் கட்டப்பட வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சீனிவாசனுடன் சங்கரன்.